திமுகவின் தோல்வி திமுகவால தான் வந்துச்சு, நம்மளால வந்துச்சு. அவங்களுக்குள்ள கட்டமைப்பு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. உங்க கட்டமைப்பே உங்களுக்கு மோசம் பண்ணிடுச்சு. மாமன்றம் நமது கையில், மேயர் பதவியும் நமது கையில். ஏன்னா அடுத்த மாமன்றத்தில் ஆட்சியிலான்னு ஒரு கனவுல இருக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. எனக்கே கூட சீட்டு கிடைக்கலாம், சொல்ல முடியாது. அண்ணன் கொடுத்தாருன்னா நான் ஜெயிச்சிருவேன். அண்ணன் கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன். உழைப்பு உழைப்பு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன தேவகின்னு அக்கான்னு எனக்கு கிடைச்ச பெருமை அண்ணனாலமா. இந்த இடத்துல நான் தான் நன்றிண்ண. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன அறிவிச்சுட்டேண்ண, நன்றிண்ண. அதனால மக்களை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த தாரக மந்திரத்தை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அனைவருமே அமைச்சரவையில் இருக்கின்றார்கள். அழகான ஒரு பங்கீடு. நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். என்னுடைய அரசியல் ஆசானம் இப்பொழுது மாண்புமிகு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற என்னுடைய அண்ணன் அவர்களை வணங்குகிறேன். மேலும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் எங்களுடைய வழிகாட்டியும் இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து களத்திலே நேரில் சென்று பிள்ளைகளோடு நேருக்கு நேராக நின்று களத்தை பார்வையிட்டு தினமும் பார்வையிட்டு கொண்டு களத்திலே இருக்கின்ற அருமை அண்ணன் ஆதவ் அண்ணன் அவர்களையும் வணங்குகிறேன். இந்த பகுதியின் அருமை வெற்றி வேட்பாளரும் அருமை சகோதரரும் நிதி அமைச்சருமான அண்ணன் மரிய வில்சன் அவர்களையும் வணங்குகிறேன். மற்றும் இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளரை நான் அன்னபூரணி என்றே சொல்லுவேன். அம்மா உணவகத்தோடு இணையாக அவர் தினமும் உணவகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். பாராட்ட வார்த்தைகளே இல்லை. பசிப்பினி ஆற்றுவதுதான் மிகப்பெரிய செயல். அதை தினமும் அண்ணன் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை வணங்குகிறேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களையும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கட்பீஸ் அவர்களையும் மேடையில் வீற்றிருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் தன்னை தெரிவித்துக் கொள்வது விஜய் தேவகியின் வணக்கம். அதாவது ஒருத்தருடைய வெற்றியை பார்க்கும்போது வளர்ச்சியை பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனா இப்படியாப்பட்ட எரிச்சல் எல்லாம் பார்க்கவே முடியாதுமா. கடலை விட மிகப்பெரிய வயிற்றெரிச்சல்கள் தினம் 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 இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் விமர்சனங்கள் போய்கொண்டே இருக்குது. நம்ம தலைவர் அழகா சொல்லிட்டாரு, நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு, நான் வளர்ந்துகிட்டே போறேன் சொல்லிட்டாரு இல்லையா. விமர்சனங்களை பற்றி நாங்க காதுலயே வாங்க மாட்டோம். ஏன்னா தலைவர் நம்முடைய முதல்வர் சொல்லிட்டாரு, நான் தன்னந்தனியாலு நீ ஏளனம் அப்பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. 8 கோடி பேரு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குதுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பாரத பிரதமர் நம் தலைவர், பாரத பிரதமர் நம் தலைவர். ஏன்னா எல்லா ஸ்டேட்லயுமே நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குது. உண்மையில சொல்றேன். என்னவோ நம்முடைய முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்கின்றார். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கினேன். நான் சொல்கின்றார், கவர்ச்சி அரசியல். புரியல. கவர்ச்சின்னா என்ன? அது வேற மாதிரி இருந்தா அது கவர்ச்சி. எதை கண்டு இவர்கள் கவர்ச்சி அரசியல் என்று சொல்கிறார் என்றே தெரியவில்லை. என் தலைவனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு அழகு கம்பீரம். என் தலைவன் முகத்தை பார்த்தாலே அது தெய்வாம்சம். சீறி வருபவனும் சினந்து வருபவனும் அப்படியே தலை குனிந்து போவான்.
அப்படிப்பட்ட ஒரு முக அம்சம் என் தலைவனுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிரியே கிடையாது. நீ ஏன் நினைச்சீங்கன்னா எதிரி. யாரால தோத்தோம்? யாரால தோத்தோம்? யாரால தோத்த? திமுகவின் தோல்வி திமுகவால தான் வந்துச்சு. நம்மளால வந்துச்சு. அவங்களுக்குள்ள கட்டமைப்பு எங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. உங்க கட்டமைப்பே உங்களுக்கு மோசம் பண்ணிச்சு. அதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னவோ கேக்குறாங்க. ஒன்னுத்தையும் விடுறதில்லை. ஜாதகத்தை விடுறதில்லை, ஆருடத்தை விடுறதில்லை, என்ன சொல்றது, யாகத்தை விடுறதில்லை, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மீண்டு வருவோமா? மீண்டு வருமா? வாய்ப்பே இல்லை. தேவகி இன்றைக்கு இங்கே சொல்லிவிட்டு போகிறேன். இனியும் 50 ஆண்டுக்கு மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் இருக்கும். மக்கள் விரும்பிய ஆட்சி இது. மக்கள் விரும்பிய ஆட்சி. மக்களின் எண்ணம் தான் தேர்தலின் அறிக்கையாக வெளியிடப்பட்டது. ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே ஒரு பாலை காசுனா கூட அது கூட ஒரு டைம். குக்கர்ல வச்சா விசில் அடிக்கணும், குண்டால வச்சா பொங்கி வரணும். இதானே? எதுக்குமே டைம் இல்லாம இதை செய்யல, அதை செய்யல, அதை செய்யல. நீ கவனிரு, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய தெரியும். நீ கத்து கொடுக்க வேணாம். எங்க பாதை நல்ல பாதை, நேரான பாதை. ஒன்னும் இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வட சென்னை வடக்கு மாவட்டம். அண்ணா வராங்கன்னு கேள்விப்பட்டேன், வந்து நின்னுட்டேன். தெரியலனா எனக்கு போக முடியாது. கேள்விப்பட்டேன், வந்தேன். அண்ணா எனக்கு கையில மெழுகுவர்த்தியை கொடுத்து விளக்கை ஏத்துமான்றாரு. சாமானிய பெண் நான். எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்காரு பாருங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். உங்களை மாறி நான் எல்லாத்துலயும் கில்லடியானவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க வாய்ப்பு. இங்க அப்படி கிடையாது. சாமானியனும் சாதனையாளனாக மாற்றக்கூடியது தமிழக வெற்றி கழகம். எத்தனை லேடிஸ்க்கு மந்திரி பதவி. நம்முடைய வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம களத்தை இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் உறுப்பினரை சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா மாமன்றமும் மேயர் பதவியும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாக அமைய வேண்டும். அருமை மக்களே, வெற்றி பெற்று விட்டோம், பதவிகள் வாங்கி விட்டோம் என்று அமைதியாக இருக்கக்கூடாது. களப்பணி தொடர வேண்டும். உறுப்பினர் சேர்க்கையும் தொடர வேண்டும். மாமன்றம் நமது கையில், மேயர் பதவியும் நமது கையில். ஏன்னா அடுத்த மாமன்றத்தில் ஆட்சியிலான்னு ஒரு கனவுல இருக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. எனக்கே கூட சீட்டு கிடைக்கலாம், சொல்ல முடியாது. அண்ணன் கொடுத்தாருன்னா நான் ஜெயிச்சிருவேன். அண்ணன் கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன். உழைப்பு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன தேவகின்னு அக்கான்னு எனக்கு கிடைச்ச பெருமை அண்ணனாலமா. இந்த இடத்துல நான் தான் நன்றிண்ண. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன அறிவிச்சுட்டேன. நன்றிண்ண. அதனால மக்களை இப்ப இருக்கிற ஒற்றுமையோட இருங்க. உங்களுக்கான தகுதி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அண்ணன் மைண்ட்ல பாத்துட்டாருன்னா, ஏ பாலே வா, ஏ பாபே வா, ஏ சேகர் வா. இதை யார்கிட்ட பார்க்க முடியாது. நெஞ்சில பதிய வச்சிருக்கிறாரு. ஏன்னா 35 வருஷம் உங்கள் உழைப்பு 35 வருஷமா இருக்கு. அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. நான் நம்ம தலைவர் சொல்றதான் மீண்டும் சொல்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நமக்கு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்க தேவைகளை மாவட்ட செயலாளரிடம் சொல்லி தீர்வுகளை கண்டு கொள்ளுங்கள் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அக்காவுக்கும் வாய்ப்பளித்த இந்த மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி தலைவரின் வெற்றி விழா கொண்டாட்டம் இந்த வட சென்னை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த தீய சக்தியை எல்லா இடத்துலையும் ஓட விட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நம்மளுடைய நிரந்தர முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு
ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் தளபதியின் தளபதி எங்களுடைய அன்பு அண்ணன் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த எதிர்கட்சிகளை உதிரி கட்சியாக ஆக்கி அண்ணன் பேசினாலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பயந்து போய் பம்பு செட்டில் ஒளிவாங்க. அப்படி மிரள விட்ட நம்மளுடைய போற்றுதலுக்குரிய பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஊரு நம்மளுடைய மாவட்டம் நம்மளை நம்பி அண்ணன் ஒரு வேட்பாளர் இந்த இடத்துல அனுப்புனாரு. உண்மையிலேயே சொல்றோம், கல்வியாளர் நல்ல சிந்தனையாளர். எங்களை பார்த்தா எப்பவுமே சொல்லுவார், எனக்கு யாருமே கிடையாது, இந்த ஆர்கே நகர் தொகுதி தான் என்னுடைய மக்கள்னு சொல்லி நான் என்னை வெற்றி பெற செய்தால் 100 சீட்டு இந்த ஆர்கே நகர் கொடுப்பேன்னு சொல்லி 60 சீட்டை கொடுத்த எங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மதிப்பிற்க மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் டாக்டர் மரியா வில்சன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டிலேயே விலையில்லா உணவகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து 6 ஆண்டு காலம் நிவர்த்தி செய்த உங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் திரு சுரா வேலு அவர்களுக்கும் மற்றும் பெரம்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சிவா அவர்களுக்கும் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு அண்ணன் கட்பீஸ் விஜய் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து 24+7 அண்ணன் ஒரு கட்டளை இட்டார்னா நைட்டு 12 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி எங்க கரண்ட் போனாலும் எந்த இடத்துல காவா அடப்பு இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியா போய் சரி பார்க்கிற நம்மளுடைய பகுதி நிர்வாகிகளுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் நம்மளுடைய கழக தொண்டர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் மரியா வில்சன் அவர்கள் 60 சீட்டு கொடுத்தாரு சொன்னோம். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 200 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தன்னுடைய சொந்த செலவில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினார்னா நம்ம அண்ணன் நிதித்துறை அமைச்சர் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த காசிமேடு பகுதின்னு தெரியும், கிட்டத்தட்ட இந்த ஆர்கே நகரில் அமைச்சரான உடனே மறுநாள் வந்து 50 பேருக்கு தள்ளு வண்டி கொடுத்தாரு, டிஃபன் கடை போட. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை எங்களுக்கெல்லாம் செய்து தர அண்ணன் மரியா வில்சன் அவர்களை எங்களுக்கு அனுப்பிய அண்ணன் தளபதி முதல்வர் அவர்களுக்கும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன்ல கேம்பெயின் வேலை பார்த்தோம். என் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு தீபேஷ்ன்ற பையனும் பியூலான்ற ஒரு பொண்ணுக்கும் அவருடைய அலுவலகத்திலேயே வேலை கொடுத்தாரு. அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அண்ணன் வந்ததுமே எம்எல்ஏ ஆனதுமே முதல் இங்க 1 நம்பர் லாட்டரியை ஒழிச்சாரு. அதுக்கப்புறம் போதை பொருளை வந்து இன்னைக்கு அன்சு மாவா பாக்கு இந்த ஆர்கே நகர்ல எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் மரியா வில்சன் அண்ணன் அவர்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விழா இது. நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு அண்ணன் தளபதி விழாவை கொண்டாடுறோம். ஆனால் எங்கே போனாலும் ஒப்பாரி வச்சுக்கின்னு இன்ஸ்டாகிராமில் தான் கெயிச்சிட்டாங்க, குழந்தைங்கள வச்சுன்னு தான் கெயிச்சிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு படி மேலே போய் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்றாரு, கோமாளி கூட்டம்னு. கோமாளி கூட்டமாக கூட இருக்கலாம், ஆனா கொள்ளையடிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். கோடி கோடியா மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்ச இந்த கோபாலபுரத்து குடும்பத்தை தளபதி அவருடைய ஆட்சியையும் தளபதி அவருடைய தொண்டர்களும் அண்ணன்களும் அக்காக்களும் ஓட விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தூய சத்திய ஆட்சியை கொண்டு வந்துட்டாருன்னா அண்ணன் தளபதி அவள் தான். எங்க போனாலும் இந்த கதறல் சத்தம் கேட்டுக்கினே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அக்கா நேத்து பல்லவி அக்கா மேயர் நிகழ்ச்சியில குத்து வேலுக்கு ஏற்ற விடாம ஒரு விஷயம் பண்ணாங்க. 234 தொகுதியிலும் நாங்க குத்து வேலுக்கு ஏற்றி தான் உங்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம். உன்னை 6 மாசம் ஊராட்சி மன்ற தேர்தல் வரும், சென்னை மாநகராட்சியை நாங்க பிடிச்சி உங்க எல்லார் வீட்டிலும் நாங்க குத்து விளக்கு ஏத்தல. நாங்க அண்ணன் தளபதி அவருடைய தொண்டர்கள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த
அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.